2வது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிளம்பியிருக்காங்க ஆக்சுவலாக ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோட. வீட்டில் யாருமே நம்பலையா. என்ன அப்படின்னா யாருமே நம்பலை ஜாக்கி. எனக்கு இன்னும் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து நான் கிளம்பணும்னு முடிவு பண்ணேன். யாருமே நம்பலை. எங்கள் அப்பாவுக்குலேருந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி. நான் ஏர்போர்ட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னாங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான நான் அதை தான் வந்து நான் வந்து கொரோனா டைமில் வந்து நான் சுதாகிட்ட பார்த்த விஷயம் என்னென்னா, அந்த இந்த எக்ஸ்ப்ளோரரே இல்லாமல் ஒரு இதுவாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீ நண்பர்களோட பழகு, வெளியில் போ, படத்துக்கு போ. இதை சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்டோ பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் வீட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. ஸோ போயிட்டு இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு வரேன், பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, அதுதான் வந்து உலகத்தினுடைய பார்வை விசாலப்படுத்தும். கிணத்து தவளைக்கும் கடல் தவளைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கடலை வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கிணத்து தவளையில் புரிஞ்சிக்கவே முடியாது. நிறைய கூட்டு குடும்பத்துலேயும் சரி, புருஷன் இன்னொன்று, இந்த பெண்கள் எல்லாமே குடும்பம் தன்னால் மட்டுமே இயங்குகிறது என்று நம்புகிறார்கள், பலமாக நம்புகிறாங்க. சரி பரவாயில்ல, எடுத்துக்கோ, என்ன பண்ணுறது. நான் சொல்ல வந்தேன். இப்போ நீ அதை முடிக்கும் போதே இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, விமன் வந்து அவங்களால தான் ஃபேமிலியே இயங்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது என்ன தெரியுமா, அந்த இயங்குறது கூட பிரச்சனை இல்லைங்க. ஒரு தடவை வந்து 10 நிமிஷமா ஒரு அரை மணி நேரமோ வெளில வந்துட்டு, அரை மணி நேரம் வெளில வந்து 20 நிமிஷம் அவங்க குழந்தைய பற்றி தான் பேசுவாங்க. ரைட். அதுலேருந்து வர தான் அதுலேருந்து இங்கே வெளியே வர முடியும். அந்த முயற்சிகளை முதல்ல நீங்கள் எடுக்கும்போது தான் அது வந்து சாத்தியப்படும்னு வச்சுக்காங்களேன்.